மகாராஜா எப்படி இருக்கிறார்? மகாதேவர் நம் கோரிக்கைக்கு செவி சாய்த்து விட்டார். கேசரி இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறார். நான் இந்த வானரர்களை விடமாட்டேன். இவர்களை முற்றிலும் நான் அழிக்காவிட்டால் நான் ராவணன் அல்ல. வா, இங்கிருந்து முதலில் செல்லலாம். இல்லை தாயே, நான் லங்கை. இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். சுயநலமா யோசிச்சு உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும்னு முடிவு பண்ணிருக்கணும். அதுவும் அந்த வீரமணி முன்னாடி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டானுங்களே. போதும், நிறுத்துங்க. அங்க நடந்ததுக்கு உன்னால எதுவும் பேச முடியாதுன்னு இங்க வந்து எங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிய? ஏங்க, என்ன நடந்துச்சாங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிறது நல்லது. இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். வைஷாலி, உனக்கு இப்ப என்னதான் வேணும் சொல்லு. என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் என் அம்மா வீட்டுல தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, எனக்கு இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்ல. என்ன ஆனாலும் சரி, ஏன் அம்மா கிட்ட நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் பேச போறதில்ல. எத்தனை புடவை வீணா போச்சோ அதுக்கெல்லாம் நீங்க தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்க இந்த நஷ்ட ஈட கொடுத்துதான் தீரணும். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. இன்னைக்கு ராணி உனக்கு பிடிச்ச அல்வாவை பண்ணிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல விஷம் வாங்குறது கூட பணம் இருக்க போறதில்ல. ஆனா வீட்டுல அல்வா செஞ்சுட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவளே, கொதிக்க கொதிக்க இப்படி என் கையில ஊத்திட்டியே. இங்க நீ 4 நாளைக்கு தான் தங்க போற அப்படிங்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்படணும்? நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.